ப்ளவுஸோட கழுத்துக்கு கேன்வாஷ் வந்து எப்படி மார்க் பண்ணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு பேர் பேப்பர் கேன்வாஷ். இதை வச்சு தான் நம்ம கழுத்துக்கு மார்க் பண்ணுவோம். ஒரு பகுதி வந்து இந்த மாதிரி மினுமினுன்னு இருக்கும். இதை வந்து துணியில் வச்சு அயன் பண்ணும்போது இது வந்து ஒட்டிக்கும். இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி ரஃப்பாக இருக்கும். இந்த பக்கம் தான் நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஒரு பகுதியில் இருக்கிறத இப்படி மடித்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி மடித்து வைக்கும்போது நம்ம கழுத்துக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ண பக்கம் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இதுக்கு மேலே நீங்கள் எந்த நெக் பேட்டர்ன் வரைஞ்சி வச்சுருக்கீங்களோ அதை எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் மார்க் பண்ணுறது கீழே இருக்குது அப்படின்னா நீங்கள் 2.5 இன்ச்சுக்கு மேலே வந்து உங்களுடைய கழுத்து இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வெயிட் வச்சுக்கோங்க, அப்போ தான் நீங்கள் மார்க் பண்ணும்போது விலகாமல் இருக்கும். இப்போ உங்கள் கழுத்து ஷேப் எப்படி இருக்கோ அதே மாதிரி பென் வச்சு இப்படி டாட்டட் லைன் போட்டுக்கோங்க. நம்மளுடைய ஷோல்டர் இருக்கு இல்லையா, இதிலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் எடுத்துக்கணும். ரெடி அளவை கொண்டு போகக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 இன்ச் எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ நம்ம இந்த பேக் பார்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ரவுண்ட் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இதுக்கு மேலே நம்ம டேப்பை வச்சு 1.5 இன்ச் எடுக்கணும். 1.5 இன்ச் அளவில் சேம் இதே ரவுண்டை நம்ம மறுபடியும் மார்க் பண்ணுறோம். அவ்வளோதான், நம்ம வந்து கழுத்துக்கு கேன்வாஷ் வந்து மார்க் பண்ணிட்டோம். நம்ம கட் பண்ணும்போது இந்த லைனையும் இந்த லைனையும் கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கேன்வாஷை துணியில் எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். இந்த ஒரு பகுதி மினுமினுன்னு இருக்கு இல்லையா, இது வந்து துணிக்கு மேலே இப்படி இருக்கணும். ஏன்னா நம்ம அயன் பண்ணோம்னா அப்போ தான் துணியில் ஒட்டும். இந்த சென்டர் டு சென்டர் வச்சுட்டு இப்படி பின் பண்ணிக்கணும். நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்த 1/4 இன்ச் வந்து மேலே வந்துடும். அதை நம்ம அயன் பண்ணிவிட்டு தச்சுட்டு அப்புறம் கட் பண்ணி விட்டுக்கலாம். அயன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஸ்டிஃபாக வந்து ஒட்டிக்கும். அப்புறம் நிறைய பேர் வந்து கேன்வாஷ் துவைச்சதுக்கப்புறம் பிஞ்சு வந்துடாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது எப்படி பிஞ்சு வரும்? நம்ம தான் தையல் போட்டு தானே திருப்ப போகிறோம். அப்படி தையல் இருக்கிறதுனால துவைச்சாலுமே அந்த இடத்த விட்டு பிஞ்சு வராது. நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கேன்வாஷ் யூஸ் பண்ணி தைச்சோம்னா. இதே மாதிரியே நீங்கள் வந்து மற்ற துணிகளுக்கும் தைச்சிக்கலாம். சுடிதாரு, மேக்ஸி, ஃப்ராகு, நீங்கள் எந்த ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணிங்கனாலும் நெக் வந்து இந்த மாதிரி வைங்க, பர்ஃபெக்டாக இருக்கும். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம்.